This sermon, One in a Million, was delivered on Saturday morning, April 24th, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Clifton's Cafeteria in Los Angeles, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா, கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கிளிப்டனுடைய சிற்றுண்டி சாலையில் சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய சிற்றுண்டி வேளையில் 1 in a million, 10 லட்சத்தில் 1 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Thank you, Brother Shakarian, and good morning, friends. Certainly good to be here in Los Angeles again this morning prior to this great convention and the oncoming meeting of this coming week over at the Embassy Hotel. சகோதரன் ஷக்காரியன், உங்களுக்கு நன்றி. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த மகத்தான கூட்டத்திற்கு முன்னதாகவே இந்த காலை மீண்டுமாக இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருப்பது நிச்சயமாகவே நன்மையாய் உள்ளது. வருகின்ற இந்த வார கூட்டம் எம்பசி உணவு விடுதியில் இருக்கும். I'm expecting to see you all over there, and we're all under a great expectations to meet our Lord Jesus and see Him over there. He promised that He would be wherever 2 or 3 was gathered together, He would be there. நான் உங்கள் யாவரையும் அங்கு காண எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நாம் யாவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கவும் அங்கு அவரை காணும்படியான ஒரு மகத்தான எதிர்பார்க்குதலின் கீழ் இருக்கிறோம். அவர் அங்கு இருப்பதாக அவர் வாக்களித்தார். 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் இருப்பார். And I'm sure that I met him this morning as I come up the steps here in this auditorium when all the people with great anticipations waiting for the breakfast and the speaking. ஜனங்கள் எல்லோரும் சிற்றுண்டிக்காகவும் உரையாடுவதற்காகவும் மகத்தான எதிர்பார்த்தலோடு காத்துக் கொண்டிருந்த போது நான் இந்த அரங்கில் இங்கு படிகளில் மேலே வந்தபோது இந்த காலை நான் அவரை சந்தித்தேன் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். It's good to be gathered here with you. And to the radio audience, there's so many in here that I had to go down on the next floor and speak to a few. இங்கு உங்களோடு கூடியிருப்பதும் வானொலியில் கேட்கின்ற கூட்டத்தாரோடு இருப்பதும் நன்மையாகவே இருக்கிறது. இங்கு அநேகர் இருக்கின்றனர். அவர்களில் ஒரு சிலரிடத்தில் பேசுவதற்கு அடுத்த தளத்திற்கு கீழே செல்ல வேண்டியதாக இருந்தது. Seeing so many requests, heart trouble and different ailments of their bodies, and we're here now to pray for the sick and the afflicted. அநேக வேண்டுகோள்களையும் இருதய கோளாறுகளையும் மற்றும் அவர்களுடைய சரீரங்களின் வித்தியாசமான நோய்களையும் கண்டேன். இப்பொழுது நாம் இங்கு வியாதியஸ்தர்க்காகவும் அவதியுறுவோருக்காகவும் ஜெபிக்கவிருக்கிறோம். Just as I got top of the steps, I'm looking at the old gentleman now. He came up to me and said, Brother Branham, years ago, he said he had heart trouble so bad that he thought he was going to die. நான் படிகளின் மேலே சென்றபோது இப்பொழுது நான் அந்த வயோதிப பெருங்குடி மனிதரையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் மேலே என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாம், அநேக ஆண்டுகளுக்கு முன் என்றார். அவருக்கு மிக மோசமான இதய கோளாறு இருந்ததாக அவர் கூறினார். அவர் மரிக்கப் போவதாக இருந்ததாக அவர்கள் நினைத்தார்களாம். Had prayer for him and the grace of God healed him, and here he is this morning weighing his 80s just rejoicing. So that makes us take new hope. அவருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதாம். தேவனுடைய கிருபை அவரை சுகப்படுத்தியதாம். இந்த காலையில் இங்கு அவர் தன்னுடைய 80வது வயதை தாண்டியவராய் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அது நமக்கு ஒரு புதிய உறுதியை பற்றிக் கொள்ள செய்கிறது. And now I'm certainly soliciting the prayers of the people out in the radio land as well as here. இப்பொழுது இங்குள்ளது போன்றே வெளியே தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களின் விண்ணப்பங்களுக்காகவும் நான் நிச்சயமாகவே மன்றாடிக் கொண்டிருக்கிறேன். After I leave this meeting, I'm going to Europe, down into Africa and around on meetings. And this is going by a vision, so it's going to be a great meeting there, I'm sure. நான் இந்த கூட்டத்தை விட்டு சென்ற பிறகு நான் ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் மற்றும் சுற்றிலும் உள்ள கூட்டங்களுக்கும் செல்கிறேன். இது ஒரு தரிசனத்தால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு மகத்தான கூட்டமாய் அங்க இருக்க போகிறது என்று நான் நிச்சயமுடனாயிருக்கிறேன். And I felt for years that the Lord has wanted me to come back, the little humble ministry that He gave me. I don't think He's quite finished with it yet over there. நான் திரும்பவும் வர வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அநேக வருடங்களாகவே உணர்ந்தேன். அவர் எனக்கு சிறிய தாழ்மையான
தாழ்மையான ஊழியத்தை கொடுத்தார். அதே சமயத்தில் அதனால் அவர் முழுமையாக அங்கே முடிவு உண்டாக்கிவிட்டார் என்று நான் நினைக்கவில்லை. Seems like there might be a soul somewhere that I could catch in the gospel net, the one that He's given me to sing for the people, a way of divine healing, praying for the sick. சுவிசேஷ வலையில் நான் பிடிக்கக்கூடிய ஒரு ஆத்மா எங்கேயோ இருப்பது போன்று தோன்றினது. அந்த ஒன்றுக்கென்றே அவர் தெய்வீக சுகமளித்தலின் வழியில் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க ஜனங்களிடத்தில் வீசும்படியான பெரிய பார வீச்செடுப்பு வலையை என்னிடம் கொடுத்திருக்கிறார். And I certainly solicit your prayers, both you people here and them are out in the radio audience. நான் நிச்சயமாகவே உங்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் இங்குள்ள ஜனங்களாகிய உங்களுக்கும் வெளியே வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் நிச்சயமாகவே மன்றாடுகிறேன். I don't have time to take a text and preach, which I'm expecting to after a few minutes here in this auditorium, but just to speak and to you a few moments to get acquainted. இப்பொழுது எனக்கு ஒரு பொருளை எடுத்து பிரசங்கிக்க நேரமில்லை. இந்த அரங்கத்தில் நான் இங்கு ஒரு சில நிமிடங்கள் கழித்து அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஒரு சில வினாடிகள் பேச எதிர்பார்க்கிறேன். To the people out in the land, I'm going to have prayer for those out there right away, and you here also. தேசத்திற்கு வெளியே உள்ள ஜனங்களுக்கும் அங்கு வெளியே தூரமாய் இருப்பவர்களுக்கும் கூட நான் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறேன். And I'm certainly glad to meet all these fine new friends that I've never met before, just come in contact with them this morning. நான் இதற்கு முன்பு ஒருபோதும் சந்தித்திராத புதிய நண்பர்கள் யாவரையும் சந்திப்பதற்கும் இந்த காலை அவர்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் வந்தமைக்கும் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். We've been having great times in the services and other places. I don't get out too much anymore. It's so busy. நாம் மற்ற இடங்களில் உள்ள ஆராதனைகளில் மகத்தான நேரங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது மிகுந்த பணியின் காரணமாக நான் அதிகமான நேரத்தை செலவழிக்க முடியவில்லை. We just try to keep the road hot between Jeffersonville, Indiana and Tucson, Arizona, where we moved out there a few years ago by a vision of the Lord that sent us out there to not knowing where I was going. நாம் ஜெஃபர்சன்வில், இண்டியானா மற்றும் டூசான், அரிசோனாவிற்கு இடையேயான பாதையை அதிகமான போக்குவரத்துடையதாகவே வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஒரு சில Now, I know to the radio audience, perhaps many of you are not full gospel, and this may seem a little mysterious to you, which it would to me. But there is. வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டத்தாராகிய உங்களில் அநேகர் ஒருவேளை முழு சுவிசேஷத்தில் இல்லாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு சற்று விளங்காதாய் தோன்றலாம் என்பதை நான் அறிவேன். அது எனக்கு ஆனால் அங்கே anyone who can explain anything, you don't have to accept it anymore by faith. It's things that we cannot explain that we have to accept by faith. எவரேனும் ஒருவர் விளக்கி கூற முடிந்த ஏதாவது ஒன்றை நீங்கள் அதை ஒருபோதும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் விளக்கி கூற முடியாத காரியங்களை நாம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We cannot explain God. No man can explain God. He's sovereign, He's great and mighty. We just accept it because we know He's there. நாம் தேவனை விளக்க முடியாது. எந்த மனிதனுமே தேவனை விளக்க முடியாது. அவர் சர்வ அதிகாரமும் பெற்றவராயிருக்கிறார். அவர் மகத்தானவரும் வல்லமை உள்ளவருமாயிருக்கிறார். அவர் இங்கு இருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ள காரணத்தால் நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறோம். And then by our faith in accepting it, He brings a response back to us of the baptism of the Holy Spirit, which I'm just going to speak to you about in a few moments here on God's way
our place of worship. ஆகையால் நம்முடைய விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்கு திரும்ப பதிலை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். நான் இங்கு இன்னும் சற்று நேரத்தில் தேவனுடைய வழி ஒரு ஆராதனை ஸ்தலம் என்பதை குறித்து உங்களிடம் பேசப் போகிறேன். And the only place that you can worship him, the only place he'll ever meet you, that God. அந்த ஒரே இடத்தில் மட்டுமே நீங்கள் அவரை ஆராதிக்க முடியும். அந்த ஒரே இடத்தில் மட்டுமே அவர் உங்களை எப்போதும் சந்திப்பார். அங்கேதான். It's one church, one place, one time, one people, and all that God meets. And it's I hope that the Lord blesses the message to your heart here. ஒரே சபையும் ஒரே இடமும் ஒரே நேரமும் ஒரே ஜனமும் தான் உண்டு. அதில் எல்லோரையும் தேவன் சந்திக்கிறார். இங்கு கர்த்தர் இந்த செய்தியை உங்களுடைய இதயங்களில் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். Now, coming to Tucson, it was strange. Those visions speaking to you in the name of the Lord. இப்பொழுது டூசானுக்கு வந்ததும் அந்த தரிசனங்களை கர்த்தருடைய நாமத்தில் பேசினதும் எதிர்பாராததா இருந்தது. Not one of them, as I ever can recall, and will ask anyone else, if they can recall any time that he ever did say anything, but what was the truth. It always happens just the way he says it will happen. அவைகளை எந்த நேரத்திலும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிந்தால், எவராயினும் ஒருவர் அதை கேட்டால், நான் அவைகளில் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அல்ல, அதாவது அவர் கூறின எந்த காரியமும் சத்தியமாகவே இருந்தது. அது சம்பவிக்கும் என்று அவர் கூறுகிற விதமாகவே அது எப்பொழுதும் சம்பவிக்கிறது. And he's supposed to, according to the scriptures, return to us in this last days and this type of ministry. அவர் இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரியான ஊழியத்தில் வேத வாக்கியங்களின்படியாய் நம்மிடம் திரும்ப வர வேண்டியவராயிருக்கிறார். That'll be after the baptism of the Spirit and speaking in tongues and divine healing and so forth, these things. அது ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷைகளில் பேசுதல், தெய்வீக சுகமளித்தல் போன்ற இந்த காரியங்களின்படியாயிருக்கும். The capping of the Pentecostal message is what we're speaking of today. This ministry of the Christ himself impersonated among his people with the very same things that he did when he was here on earth. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருப்பது பெந்தேகோஸ்தே செய்தியின் முடிவை குறித்ததாகும். கிறிஸ்துவனுடைய இந்த ஊழியத்தில் அவர் தாமே தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களோடு உருவப்படுத்தி காட்டினார். In his body, the bride, which is part of him, doing the same things as husband and wife or king and queen just before the marriage ceremony. மணவாட்டி அவருடைய சரீரத்தில் அவருடைய பாகமாய் இருந்து அதே காரியங்களை செய்கிறாள். விவாக ஒப்புமைக்குரிய நடைமுறைக்கு முன்னதாக கணவனும் மனைவியும் போன்று அல்லது ராஜாவும் ராணியும் உள்ளது போன்றாகும். This week, the Lord willing, I wish to speak some on that out in our campaign here at the Embassy Hotel. And kind of get acquainted, and my humble way of doing it. இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கே எம்பசி உணவு விடுதியில் உள்ள நம்முடைய கூட்டத்தில் அதன் பேரில் சிலவற்றை பேச விரும்புகிறேன். என்னுடைய தாழ்மையான விதத்தில் அது தெரிவிக்க விரும்புகிறேன். The time and the hour that we're living, if a person don't know which way to go, what to do, or how to turn, you're not walking by faith anymore. You're just guessing. You're presuming. And presume is to advance without official authority. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலும் வேளையிலும் ஒரு நபர் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அல்லது எப்படி திரும்பி செல்ல வேண்டும் என்றும் அறியவில்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தினால் ஒருபோதும் நடந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் வெறுமன யூகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உத்தேசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஊகித்தல் என்பது அதிகாரப்பூர்வமான ஆணையுரிமை இல்லாத அச்சாரம் என்பதாகும். So if we haven't got the real official authority to know what God said would take place in this hour, how are we ever going to face this hour? ஆகையால் நாம் இந்த வேளையில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் கூறினார் என்பதை அறிந்து கொள்வதற்கான உண்மையான அதிகாரப்பூர்வமான ஆணையுரிமையை பெற்றிருக்கவில்லை என்றால் எப்படி நாம் இந்த வேளையை சந்திக்கப் போகிறோம்? And we've got to face it knowing by faith in his word the things that's supposed to be happening now. நாம் அதை சந்தித்தாக வேண்டும். விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தையில் இப்பொழுது சம்பவிக்க வேண்டியதாய் கருதப்படுகின்ற காரியங்களை அறிந்து கொள்கிறோம். And the condition of the nations, the condition of the people, condition of the church, and so forth, we got to know that, and then how to walk out to face it. தேசங்களின் நிலைமை, ஜனங்களின் நிலைமை, சபையின் நிலைமை முதலியவற்றை அறிந்து கொள்கிறோம். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அதை சந்திக்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். If you don't know how to do that, you're just
just what we used to call kind of haphazardly, just jumping, hoping it'll be here, hoping this and hoping that, and will it be? அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் தற்செயலான நிகழ்ச்சி என்று நாம் வழக்கமாக அழைக்கும் விதமாக உங்களுக்கு வெறுமன இருக்கும். வெறுமன உள்ளே குதித்தல் அல்லது இங்கே இருக்கும் என்று நம்புதல், இதை நம்புதல், அதை நம்புதல் மற்றும் இது இருக்குமோ என்பது போன்றிருப்பீர்கள். But God don't want us to do that. He wants us to know what He has said about this day and then meet it by faith because He said it would be that way. ஆனால் நாம் அதை செய்ய தேவன் விரும்புகிறதில்லை. அவர் இந்த நாளை குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே விரும்புகிறார். ஆகையால் விசுவாசத்தினால் அதை சந்திக்கிறோம். ஏனென்றால் அது அந்த விதமாக இருக்கும் என்று அவர் கூறினார். And we know your truth then because you haven't got some person's word for it, you got His word of what we must do. ஆகையால் அப்பொழுது நீங்கள் சத்தியமாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஏனெனில் நீங்கள் அதற்காக ஏதோ ஒரு நபருடைய வார்த்தையை பெற்றிருக்கவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். And we're hoping that our heavenly Father will grant this to us this week. நம்முடைய பரலோக பிதா இந்த வாரம் இதை நமக்கு அருளுவார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். Now I'm sorry that I cut off what I was saying a few moments ago about coming to Tucson. And I thought myself that it was the end of my life. இப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு டூசானுக்கு வந்ததை குறித்து கூறிக்கொண்டிருந்ததை நிறுத்திக் கொண்டதற்காக நான் வருந்துகிறேன். அது என்னுடைய ஜீவியத்தின் முடிவு என்று நானாகவே நினைத்துக் கொண்டேன். No one could ever stand that shock of that condition that happened in that vision that morning about 10 o'clock at home that would ever be able to live after that. வீட்டில் சுமார் 10 மணி அளவில் அந்த காலை அந்த தரிசனத்தில் சம்பவித்ததான அந்த அதிர்ச்சியான நிலையில் எவருமே ஒருபோதும் நிற்க முடியாது என்றும் அதற்கு பின்னர் ஒருபோதும் ஜீவிக்கவே முடியாது என்றும் நான் நினைத்தேன். I come to Tucson making arrangements with my son for my wife and children to go with him after I was gone because I thought it was my end. ஏன் நான் என்னுடைய மகனோடு சில ஏற்பாடுகளை செய்ய டூசானுக்கு வந்தேன். ஏனென்றால் நான் சென்றுவிட்ட பிறகு என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவனோடு இருப்பதற்காகவே. காரணம் நான் அது என்னுடைய முடிவு என்று எண்ணிக்கொண்டேன். And Phoenix, the man in the meetings before it happened, I told you just how it would happen. அது சம்பவிப்பதற்கு முன்னர் நான் பீனிக்ஸ் கூட்டங்களில் ஒரு மனிதனிடம் கூறினேன். அது எப்படி சம்பவிக்கும் என்று நான் உங்களிடமும் கூறினேன். Well, a few months after that, I was up in Sabina Canyon one morning, which is just north of Tucson. I was up there to pray. நல்லது. நான் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் காலை சரியாக டூசானுக்கு வடக்கே இருக்கிற சபினோ கான்யான் மலையின் மேல் இருந்தேன். நான் அங்கு ஜெபிக்கும்படியாய் மேலே இருந்தேன். And while I was praying, I had my hand up in the air and saying, Father, I pray thee that thou will and somehow help me and give me strength for the hour that I'm now facing. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நான் என்னுடைய கரத்தை ஆகாயத்தில் உயர்த்தினவாறு, பிதாவே, இப்பொழுது நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற இந்த வேலைக்காக நீர் எப்படியாவது எனக்கு உதவி செய்யும், என்னை பலப்படுத்தும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். And if my work is finished here on earth, then I must come to you. And it's not that I regret coming, but I know that you'll take care of my family. And I'm just asking for strength for this hour. And something struck my hand. என்னுடைய பணி இங்கே பூமியின் மேல் முடிவுற்று விட்டால் அப்பொழுது நான் உம்மிடம் வர வேண்டும். நான் வருவதற்கு வருந்தவில்லை, ஆனால் நீர் என்னுடைய குடும்பத்திற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர் என்று நான் அறிவேன். இந்த வேலைக்காக பலப்படுத்தும்படியாகவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். ஏதோ ஒன்று என்னுடைய கரத்தில் விசையுடன் வந்து விழுந்தது. Now, radio audience, this may seem strange as I have said, but it's the truth and God is my judge. இப்பொழுது வானொலியில் கேட்போரே, நான் கூறினது இது விசித்திரமானதாக தென்படலாம், ஆனால் இது உண்மையாயிருக்கிறது. தேவனே என்னுடைய நியாயாதிபதியாயிருக்கிறார். I looked at my hand and there was a sword. Had a sheath over the handle part, and the handle itself was made of pearl. It just looked like kind of a gold-like guard over the handle part. நான் என்னுடைய கரத்தில் ஒரு பட்டயம் இருந்ததையும் அதன் கைப்பிடி பாகத்திற்கு மேலே ஒரு உரை இருந்ததையும் கண்டேன். கைப்பிடியானது முத்துக்களால் செய்யப்பட்டதாயும் அந்த கைப்பிடி பாகத்திற்கு மேலே பாதுகாப்பிற்கான ஒரு விதமான பொன்னினால் செய்யப்பட்டது போன்று காணப்பட்டது. And the knife itself looked rather like it was kind of a shiny, like something like chrome or something glistening in the sun. அந்த கத்தியானது சரியாக சொல்ல போனால் ஒரு விதமாய் பளபளப்பாய் காணப்பட்டது. ஏதோ ஒரு மஞ்சள் வண்ணமாக அல்லது ஏதோ ஒன்று சூரியனில் மின்னுவது போன்று காணப்பட்டது. Now it's about 10 or 11 o'clock in the morning, way on top of a mountain. You can imagine how a person
feel that I'm in my right mind, would feel standing there with a sword from nowhere, people for miles and miles, holding that in your hand. I felt of it, took and waved the blade back and forth, and why it was a sword. இப்பொழுது அது மலையுச்சியின் மேலே காலையில் சுமார் 10 அல்லது 11 மணியாயிருந்தது. ஒரு நபர் ஜனங்களுக்கு அநேக மைல்கள் தொலைவில் ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு பட்டயத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்தால் எப்படி உணர்வான் என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க முடியும். உங்களுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டிருந்தால் எப்படி உணர்வீர்கள் என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க முடியும். அதாவது நான் என்னுடைய சுய சிந்தையில் இருப்பதை உணர்கிறேன். நான் அதை தொட்டு பார்த்து பற்றி பிடித்து முன்னும் பின்னுமாக ஆட்டினேன். ஏன்? அது ஒரு பட்டயமாக இருந்தது. And I looked around and I said, well, now how could that ever happen? Here I am standing here, right here, and no one around for miles and miles, and where did that come from? நான் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தேன். நான் நல்லது, இப்பொழுதோ அது எப்படி சம்பவித்திருக்க கூடும்? இதோ நான் இங்கே சரியாக இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன். அநேக மைல்கள் சுற்றிலுமே ஒருவருமே இல்லையே, அது எங்கிருந்து வந்தது என்றேன். I said, well, I suppose maybe it's the Lord telling me it's my end time. And a voice spoke and said, this is the sword of the Lord. நான் நல்லது, ஒரு கால் இது என்னுடைய முடிவின் நேரமாக இருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றேன். அப்பொழுது ஒரு சத்தம் பேசி இது கர்த்தருடைய பட்டயம் என்றது. And I thought, well, a sword then is for like a king to knight, you know how they used to do in England and different places. I thought that's what that is for, to knight. நான் நல்லது, ஒரு பட்டயம் அப்படியானால் அது ஒரு ராஜாவிற்குரியது, வீரனுக்குரியது என்று எண்ணினேன். அது இங்கிலாந்திலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். நான் அதனால்தான் அது வீரனுக்குரியதாயிற்று என்று எண்ணினேன். And I thought, well, maybe I'm supposed to lay hands on people. I had all kinds of human mind can be all messed up, you don't know. Our minds is finite, his is infinite. நான் ஒரு கால் நான் ஜனங்கள் மேலும் கரங்களை வைக்க வேண்டியவனாயிருக்கலாம் என்று எண்ணினேன். நான் எல்லா இனத்தவர் மேலும் கரத்தை மானிட சிந்தை யாவுமே குழப்பமடைய கூடும் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது, நம்முடைய சிந்தைகள் வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது, அவருடையதோ வரையறையற்றதாக இருக்கிறது. So, and as I was, then it left my hand, and I didn't know where it went, just disappeared. ஆகையால் நான் இருந்தது போலவே அது அப்பொழுது அது என்னுடைய கரத்தை விட்டு சென்றபோது அது எங்கே சென்றது என்பதையே நான் அறியவில்லை, அப்படியே மறைந்து விட்டது. Well, if a person didn't understand a little bit about spiritual things, you'd go crazy like that. You'd be standing there and wonder what happened. ஏன் ஒரு நபர் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிறிதேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அப்படியே பைத்தியமாகி விடுவீர்கள். நீங்கள் அங்கே நின்று கொண்டு என்ன சம்பவித்தது என்று ஆச்சரியப்படுவீர்கள். And he said, the vision is not your end time, it's for your ministry. That sword is the word. The 7 seals will be opened of the mysteries of. மேலும் அவர் தரிசனம் உன்னுடைய முடிவின் நேரத்தை பற்றியதல்ல, அது உன்னுடைய ஊழியத்திற்கானதா இருக்கிறது. அந்த பட்டயம் வார்த்தையா இருக்கிறது. 7 முத்திரைகளை குறித்த ரகசியங்கள் திறக்கப்படும் என்றார். And then 2 weeks after that, or 2 months rather after that, I was up in the mountain with a bunch of friends when it happened. அதன் பின்னர் 2 வாரங்கள் கழித்து, இல்லை சரியாக கூறினால் 2 மாதங்கள் கழித்து அது சம்பவித்த போது நான் ஒரு கூட்ட நண்பர்களோடு மலையின் மேல் இருந்தேன். 7 angels, just as clear as you're standing here, came sweeping down from heaven. The rocks and the mountains rolled out and down the hills, and people stand there with screaming and going on, dust flying everywhere. நீங்கள் இங்கே நின்று கொண்டிருப்பது போல அவ்வளவு தெளிவாக 7 தூதர்கள் பரலோகத்திலிருந்து கீழே விரைந்து வந்தனர். மலைகளிலும் கீழே குன்றுகளிலும் கற்பாறைகள் உருண்டன. அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்களோ தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர். தூசியோ எங்கும் பறந்து கொண்டிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். And when it was, he said, return to your home now. Will be each angel will be one of the seals of the 7 seals. அப்படி இருந்தபோது அவர் உன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போ, இப்பொழுது 7 முத்திரைகளில் ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு தூதர்களாய் இருப்பார்கள் என்றார். Which is on tape, and the book will be out pretty soon. Being now it's kind of grammarized. அது ஒலிநடாவில் இருக்கிறது. புத்தகமோ வெகு விரைவில் வெளிவரும். இப்பொழுது அது இலக்கணப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. You know, my grammar is not very good. People wouldn't. You just have to be people that love me and know how to understand me on my grammar. நீங்கள் அறிந்துள்ளது போல என்னுடைய இலக்கணமானது மிக நன்றாய் இல்லை. ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களாயும் என்னுடைய இலக்கணத்தில் என்னை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஜனங்களாயும் இருக்க வேண்டும். But some theologian is grammarizing it for me and taking out all
Well, maybe I said the wrong word there. I don't even know. So I heard someone laughing, so I guess that grammarize wasn't right. ஆனால் யாரோ ஒரு வேதாகம பேராசிரியர் அதை எனக்காக இலக்கணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லாவற்றையும் எடுத்து, நல்லது, நான் இங்கே கூறின வார்த்தை தவறாயிருக்கலாம், எனக்கு தெரியவும் கூட இல்லை, ஆகையால் நான் யாரோ ஒருவர் சிரிப்பதை கேட்கிறேன், ஆகையால் இலக்கணப்படுத்துதல் சரியல்ல என்று நான் யூகிக்கிறேன். But like the Dutchman, you take me for what I mean and not what I say. ஆனால் ஆனந்த நாட்டுக்காரனை போன்று நீங்கள் உண்மையிலேயே நான் என்ன கூறுகிறேன் என்பதை அல்ல, நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதையே எடுத்துக்கொள்ளுங்கள். And it's just 3 minutes now, I'm told, until the closing of the program. இப்பொழுது இதற்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் உள்ளது. நான் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளும்படியாக கூறப்பட்டிருக்கிறேன். Now you dear people out in radio land, and you that's sick and needy here in the audience, would you just lay your hands on each other now while we have this word of prayer for the sick? இப்பொழுது தேசத்திற்கு வெளியே வானொலியில் கேட்கிற அருமையான ஜனங்களாகிய நீங்களும், இங்கே கூட்டத்தில் தேவையாயும் வியாதியாயும் இருக்கிற நீங்களும், நாங்கள் இந்த வியாதியஸ்தற்கான ஜெப வார்த்தையை கூறும்போது நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றவர் மீது இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். Now Jesus said his last commission to the church, these signs shall follow them that believe. Them that believe. If they lay their hands on the sick, they shall recover. இப்பொழுது இயேசு சபைக்கு தம்முடைய கடைசி கட்டளையாக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைப்பார்களே, ஆனால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Dear Heavenly Father, we're like children today. We're obeying what you said do. We are laying hands upon all these telephone requests. அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளைப் போன்றிருக்கிறோம். நீர் செய்யும்படி கூறினதற்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். இந்த எல்லா தொலைபேசி வேண்டுகோள்களின் மீதும் நாங்கள் கரங்களை வைக்கிறோம். Thou seest them out in the land, out there, how they're needy, the suffering. You see those here that are needy, suffering. அங்கே தேசத்துக்கு வெளியே உள்ளவர்களை நீர் காண்கிறீர். அவர்கள் தேவையுள்ளவர்களாய் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேவையாயும் அவதியிட்டுக் கொண்டும் இருக்கிறவர்களை நீர் காண்கிறீர். And we are committing them to Thee, dear God, with this faith in Thy word, that Thou hast said, these signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover. அன்புள்ள தேவனே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைப்பார்களேயானால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று நீர் உரைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையில் உள்ள இந்த விசுவாசத்தினால் நாங்கள் அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். Grant it, Lord, in Jesus Christ's name. Amen. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை அருளும். ஆமென். Thank you, Brother Shakarian. It's certainly a grand